எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி கிராட்டிடியூட் சேலஞ்ச் டே 21. இன்றைக்கி நம்ம இந்த உலகம் முழுசும் நிறைஞ்சிருக்கிற ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு விஷயத்துக்கு தான் நன்றி சொல்ல போகிறோம். நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், இன்றைக்கான நன்றி வானத்துக்கு தான். வானம் இந்த பூமி ஃபுல்லாக இருக்குது, அதுக்கு எல்லையே இல்லை. அதே மாதிரி தான் நம்மளோட கற்பனையும், அதுக்கும் எல்லையே இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த பிரபஞ்சத்தில் முதல்ல உருவான ஒரு பூதம் எதுன்னு கேட்டிங்கன்னா வானம்தான். அதுக்கப்புறம் தான் காற்றே உருவாச்சு. அதே மாதிரி தான் நம்ம மனுஷ உடலும் பஞ்சபூதத்தால் ஆனதுன்னு சொல்கிறோம். நம்ம உடலில் இருக்கிற காற்று, வெப்பம், நீர் இதெல்லாம் உணர முடியும் நம்மளால். அதே மாதிரி நம்ம உடம்பு தான் நிலம், அதுவும் கூட ஓகே. ஏன்னா நிலைத்த தன்மையோடு இருக்கிறது தான் நிலம், நம்ம உடம்பு தான் நிலம். அப்போது ஆகாயம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம மனசு தான் ஆகாயம். ஸோ நம்மளோட மனசு எப்போவுமே நிம்மதி இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போதெல்லாம் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு வர சொல்லுவாங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் பிளேஸ்க்கு போயிட்டு வர சொல்லுவாங்க, இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்பில் இருக்காங்களா அவங்கள வேறு ஒரு வெக்கேஷனுக்கு போயிட்டு வர சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாம் என்ன தொடர்பு படுத்துதுன்னா, நம்ம ஒரே இடத்துல ஒரே மாதிரியான எண்ணங்களோடு இருக்கும்போது அதுவே நம்மளை போட்டு பாடாப்படுத்தும். அதனால நம்ம வேறு இடங்களுக்கு பயணிக்கிறது மூலமாக நம்மளோட மனசு கொஞ்சமாவது மாற்றம் அடையும். அப்போது சரி, பொதுவாக நம்ம மனசு தான் ஆகாயம்னு சொல்கிறோம். அப்போ மனசு ஏன் சஞ்சலப்படுது, கஷ்டப்படுது அப்படின்லாம் பார்க்குறப்போ நம்ம நிறைய இயற்கையை விட்டு தள்ளி வந்துட்டோம். நம்ம எந்த அளவுக்கு இயற்கையோடு நம்மளை எந்த அளவுக்கு இயற்கையோடு இணைச்சிக்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வெறும் காலில் தரையில் நடக்கிறது மூலமாக, ஏதாவது செடிகளை தொடுறது மூலமாக, மரங்களை பார்க்குறது மூலமாக, இல்லை பறவைகளோட ஒலிகளை கேட்குறது. நீங்கள் நிறைய மெடிடேஷன் மியூசிக்கில் கேட்டிங்கன்னா பேக்ரவுண்டில் பறவைகளோட சப்தம்லாம் கேட்கும். அது எல்லாமே நம்மளை சாந்தப்படுத்தும். இல்லை விலங்குகள் வீட்டில், அதாவது நாய், பூனை இந்த மாதிரி பெட்ஸ் வளர்க்குறது மூலமாக எல்லா விதத்துலேயும் நம்மளை இயற்கையோடு இணைச்சிக்கும் போது நம்ம மனசு ரொம்ப அமைதியாகுது. ஏன்னா நம்ம ஆன்மா அதோட இயல்பான தன்மை அமைதியாக இருக்கிறது தான். அதுக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறது இதெல்லாம் தெரியாது. அப்போது ஏன் இந்த மாதிரியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம யாருங்கிறதையும் நம்ம மறந்துட்டு ரொம்ப நேரம் இருப்போம். பொதுவாக நம்ம வானத்தை பார்க்கும்போதெல்லாம் என்ன நினைக்கணும்னா, சூரியனாகவே இருந்தாலும் அதை மேகம் மறைக்கும், ஆனால் கண்டிப்பாக அந்த மேகம் போயிடும் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் வர்ற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே மேகம் மாதிரி தான். எப்போவுமே அது கடந்து போய்கிட்டு தான் இருக்கும். ஆனால் வானம் எப்போவும் நிரந்தரமாக இருக்கும். அது மாதிரி தான் நம்மளும் நம்ம வாழ்க்கையில் ஒரு தெளிவான மனநிலையோடு இருந்தோன்னா நம்மளாலையும் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். இனிமேல் எப்போ நீங்கள் வானத்தை பார்த்தாலும் தயவு செஞ்சு அதுக்கு நன்றி சொல்லுங்கள். அந்த வானம் மாதிரி என்னோடய மனசும் ரொம்ப பெருசு. நான் எல்லார் மேலேயும் அன்பு செலுத்துகிறேன். எனக்கு எல்லார்கிட்ட இருந்தும் அன்பு கிடைக்கிது. நான் எனக்கு கிடைச்ச எல்லா விஷயத்துக்கும் நன்றி சொல்கிறேன் அப்படின்னு உங்கள் மனசார எல்லாத்துக்குமே நீங்கள் நன்றி சொன்னீங்கன்னா, உங்கள் மனசை நன்றிகளால் நிரப்பிக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை அழகாக மாறுறத யாராலையும் தடுக்க முடியாது. எப்போவுமே புலம்பிக்கிட்டே இருக்கிற உங்கள் ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்க வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்கன்னா அவங்கள தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியில் போய்ட்டு வர சொல்லுங்கள். இதை நான் ஏன் இந்தளவுக்கு வலியுறுத்துகிறேன்னா, நான் இதை எல்லாத்தையும் கடந்து வந்திருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.